ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷல் வணக்கத்தை சொல்லிக்கிட்டு இன்றைக்கி நம்ம என்னத்தை பார்க்க போகிறோம்னா ஒரு ஸ்பெஷல் டாபிக். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டே இன்ஸ்பெக்ஷன். இந்த ஃபேஸ் டே இன்ஸ்பெக்ஷனில் முக்கியமான ஒரு டாப்பிக்கை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பேசிக் திங் டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ நம்ம எந்த ஒரு என்டிட்டி மெத்தட் இன்ஸ்பெக்ஷன் நம்ம போனாலுமே இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறோம். பட் அது எந்த அளவுக்கு கரெக்டாக பண்ணுறோம், எந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணுறோன்றது தான் கொஸ்டின் மார்க்குங்க. ஸோ இங்கே எல்லாருமே இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறோம். ஸோ எந்த அளவுக்கு ரைட்டாக மூவ் பண்ணிகிட்டு இருக்கோம், அதுக்காக ஒன்று பாசிபிலிட்டி என்ன, அது எப்படி க்ரோத் பண்ணலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த ஜாபுக்குள்ளே என்ட்ரு ஆகணும். ஸோ அதே போல் தான் இப்போ ஃபேஸ் டே ஒன் ஆஃப் த யூடி தான். பட் இது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக நம்ம யூஸ் பண்ணுறதுனால இப்போ நார்மலாக எல்லாருமே அட்வான்ஸ் என்டிடி, அட்வான்ஸ் பியூடி அந்த மாதிரி இப்போ நிறைய வந்தாச்சு மார்க்கெட்டில். ஸோ இப்போ இதோட பேசிக் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். பட் இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கொஞ்சம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, ஏன்னா எல்லா பாயிண்ட்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஓகே, இந்த இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிவிட்டு இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்கள்கிட்ட ஒரு நல்ல ஹை டெஃபினேஷன் உள்ள ஒரு ஸ்க்ரீன் டிஸ்பிளே உள்ள மொபைல் இருக்குது. அந்த மொபைலில் லோ குவாலிட்டி உள்ள ஒரு வீடியோவை ப்ளே பண்ணுறீங்க. ஸோ எப்படி இருக்கும் அந்த ஒரு காம்பினேஷன்? ஹை குவாலிட்டி டெஃபினேஷன் உள்ள ஒரு டிஸ்பிளேயில் லோ குவாலிட்டி ஒரு வீடியோ ப்ளே பண்ணால் எந்த அளவுக்கு ஒரு விஷயம் இருக்கும், அது நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. அதே போல் தான் இப்போது வீடியோ ஹை டெஃபினேஷன் இருக்குது, ரொம்ப ஹை எண்டு டெஃபினேஷனில் இருக்கிற ஒரு வீடியோவை லோ குவாலிட்டி ஒரு டிஸ்பிளே டெஃபினேஷன் உள்ள ஒரு மொபைலில் ப்ளே பண்ணிங்கன்னா எந்த அளவுக்கு இருக்கும். ஸோ இதை இப்படி திங்க் பண்ணுங்கள். ஹை டெஃபினேஷன் உள்ள ஒரு வீடியோ, ஹை டெஃபினேஷன் உள்ள ஒரு ஸ்க்ரீன் டிஸ்பிளே, ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி அதை ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணி ஒரு மொபைல் இருக்குன்னா அதோடைய விஷன் எப்படி இருக்கும். ஸோ இதுதான் இந்த டாப்பிக்கோட பேசிக் ஒரு ஐடியா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன மாதிரி நம்ம பேச போகிறோம்னு சொல்லிட்டு. அப்படி புரியலனா கண்டிப்பாக வீடியோ கொள்ள வாங்க, உங்களுக்கு புரியும். ஃபேஸ் டே இன்ஸ்பெக்ஷனில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன பார்த்தீங்கன்னா, எந்த டைப்பு பல்சர் மிஷின் இருக்குது உங்கள்கிட்ட. 16-128 பல்சர் உள்ள மிஷின் இருக்குங்களா, இல்லை 32-128 பல்சர் உள்ள மிஷின் இருக்குங்களா, அதுன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது செக்ஷன் ப்ரோபு. எந்த மாதிரியான ப்ரோப் உங்கள்கிட்ட இருக்குன்னு செக் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ மார்க்கெட்டில் நிறைய டைப் ஆஃப் மிஷின் லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க, டே பை டே அப்டேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ 16-128 இருந்துச்சு, அதுக்கப்புறம் 32-128 வந்துச்சு, அப்புறம் பிஆர் வந்துச்சு, அப்புறம் 64-128 பல்சர் கூட வந்தாச்சு. இப்போது தெரியாது இப்போ மார்க்கெட்டு ஃபியூச்சரில் எந்த அளவுக்கு அவங்க அப்டேட் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு. ஸோ இதில் எது பெஸ்ட்டாக நம்மள்கிட்ட இருக்குதோ அதை வச்சு நம்ம ஜாப் பண்ணுற அளவுக்கு நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கணும். இது மிஷினுக்கு. இப்போ ப்ரோபு போனீங்கன்னா ப்ரோபில் ஏகப்பட்ட டைப் ஆஃப் ப்ரோப் லான்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. வெல்டு கான்ஃபிகரேஷனுக்கு ஒரு ப்ரோபு, கரோஷனுக்கு ஒரு ப்ரோபு, அப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அதுமாரி ரொம்ப அட்டனேஷன் ஹை அட்டனேஷன் மெட்டீரியல் கொண்டு வர ப்ரோபு, கஸ்டமைஸ்டு ப்ரோபு. ஸோ அவங்களே ஸ்டாண்டர்டைஸ்டாக ஒரு சில ப்ரோப்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் சைஸு, பிச்சு, அதோடைய அப்பேச்சர் இது எல்லாமே சேஞ்ச் பண்ணி அதோடைய டிசைன் சேஞ்ச் பண்ணி ஸோ இந்த இந்த கிறிஸ்டல் உள்ள ப்ரோப் இந்த பர்டிகுலர் ஜாப்க்கு நீங்கள் யூஸ் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு அவங்களே சஜஸ்ட் பண்ணுறாங்க. இஃப் இன் கேஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்குது, இப்போ உங்களுக்கு ஒரு ஜாப் இருக்குது, அந்த ஜாபுக்கு கஸ்டமைஸ்டு ப்ரோப் வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். அந்த சேம் டிசைன், எனக்கு இந்த டிசைனில் இந்த ஃப்ரீக்வன்சிக்கு எந்த ப்ரோப்னு சொன்னீங்கன்னா 101% மேனுஃபேக்சரர் உங்களுக்கு கொடுப்பாங்க. இது கமர்ஷியல் விஷயம். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இண்டிவிஜுவலாக ஆர்டர் பண்ணிக்கலாம். இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் டீம் ஒர்க் எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட், அது எந்த அளவுக்கு ஒரு ப்ரொடக்டிவிட்டி கொடுக்கும், எந்த அளவுக்கு ஒரு ப்ராஃபிட் கொடுக்கும், அச்சீவ்மெண்ட் நல்லா இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதே போல் தான் இங்கே ஃபேஸ் டே டீம் ஒர்க்கு நான் எதை மீன் பண்ணுறேன்னா, உங்களுடைய மிஷின் அண்டு ப்ரோப் இதோட காம்பினேஷன் டீம் ஒர்க்கு எந்த அளவுக்கு நல்லா இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு குட் ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இப்போ நான் மார்க்கெட்டில் நிறைய பல்சர் உள்ள மிஷின் இருக்குது, நிறைய டைப் ஆஃப் ப்ரோப் இருக்குது. இதில் இந்த ஜாபுக்கு எந்த டைப் ஆஃப் மிஷினு எந்த டைப் ஆஃப் ப்ரோப் எடுத்திங்கன்னா அது ரெண்டும் டீம் ஒர்க் பண்ணிச்சுன்னா உங்களோட ரிசல்ட் எந்த அளவுக்கு க்ரோத் ஆகும், அச்சீவ் ஆகுன்றது தான் ஒரு டெக்னீஷியனுடைய ஒரு லெவல் 3 பிளான், அவங்களுடைய விஷன். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணணும். இதில் எங்கே நீங்கள் மிஸ் பண்ணாலும் உங்களுடைய குவாலிட்டி ஆஃப் ஜாப் 101% கம்மியாக தான் ஆகும். ஸோ எப்போ ஒரு ஜாப்புக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் 101% பிளான் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த மிஷின் தான் யூஸ் பண்ண போகிறேன், இந்த ப்ரூப் தான் யூஸ் பண்ண போகிறேன், இது ரெண்டும் யூஸ் பண்ணால் எனக்கு இவ்வளோ தான் டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும், இதுதான் நம்மளால் கிடைக்கும் அப்படின்றத முடிவு பண்ணிக்கிட்டு நீங்கள் ஜாப்புக்கு போங்க. ஃபேஸ் டே இன்ஸ்பெக்ஷனில் பார்த்தீங்கன்னா 2 மேஜிக் பண்ண முடியும். ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா, பீமை உங்களால் ஸ்டியர் பண்ண முடியும். எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டியரிங் கெப்பாசிட்டி மினிமம் ஆங்கிள்லேருந்து மேக்ஸிமம் ஆங்கிள் வரைக்கும் ஸ்டியர் பண்ண முடியும். இன்னொரு மேஜிக் என்னென்னா ஃபோக்கஸிங் பண்ண முடியும். இது கன்வென்ஷனில்
ஒரு லிமிட்டேஷன் வரைக்கும் தான் வச்சுருக்காங்க. பட் இதில் வந்துட்டு நம்ம தேவைன்ற அளவுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் வித்தின் லிமிட் ஆஃப் இவங்க ப்ரோப் செலெக்ஷன் இந்த கிறிஸ்டல் இதோட பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்ம மிஷின் செலக்ட் பண்ணியாச்சு, ப்ரோப் செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ பிஏட்டில் என்னென்னலாம் பண்ண முடியும், ஸ்டீர் எங்கே பண்ண முடியும், ஃபோக்கஸிங் என்ன முடியும் உங்களுக்கு இப்போ சொல்லியிருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு இப்போது ஜாப்புக்கு போகிறோம். இப்போ ஜாபோடைய மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா கார்பன் ஸ்டீல். ஸோ கார்பன் ஸ்டீலுடைய வெலாசிட்டி எல்லாருக்குமே தெரியும், 5920 இருக்கும், 5940 சம்திங் அந்த நியர்பை இருக்கும். ஸோ நான் ஃபிக்ஸ்டாக 5920 ஃபார் லான்ஜிடியூடல் வேவாகவும் ஷேர் வேவுக்கு வந்து 3240 நான் இப்போ எடுத்திருக்கேன். இப்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியர் ஃபீல்டு, உங்களுடைய கன்வென்ஷனல் யூடிக்கு நியர் ஃபீல்டில் ஜாப் பண்ண முடியாதுன்னு தான் எல்லோரும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து வேறு செக்ஷன் விட்டுடுங்க. இப்போ அட்வான்ஸ் வந்ததுனால நியர் ஃபீல்டு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியும். இப்போது நியர் ஃபீல்டு எந்த அளவுக்கு இருக்குதோ அதுக்குள்ளே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட இண்டிகேஷன் நல்லா வந்து ரெசல்யூஷனாகவும் ப்ராபபிலிட்டி ஆஃப் டிடெக்ஷன் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாகவும் இருக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், நியர் ஃபீல்டை எந்த அளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ உங்கள் ஜாபோடைய திக்னஸ்க்கு தகுந்த மாதிரி இல்லை உங்கள் கவரேஜ் ஆஃப் வேல்டுக்கு தகுந்த மாதிரி நியர் ஃபீல்டு இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் ஃபோக்கஸிங் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நியர் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெயின் ஃபார்முலா இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா A²/4 lambda. இப்போ கன்வென்ஷனல் யூடிக்கு நியர் ஃபீல்டுக்கு வந்து D²/4 lambda. இங்கே நம்பர் ஆஃப் கிறிஸ்டல் யூஸ் பண்ணாலும் Aperture²/4 lambda. ஸோ Aperture வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்க சொல்லித்தரேன் இப்போ நான் 4 இன்ட்டு கான்ஸ்டன்ட்டு. லேம்டா வந்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி டிவைடட் பை ஃப்ரீக்வன்சி. நீங்கள் எந்த டைப் ஆஃப் வெலாசிட்டி யூஸ் பண்ண போகிறீங்க அதோடைய ப்ரோபு ஃப்ரீக்வன்சி இதை நீங்கள் போட்டிங்கன்னா லேம்டா கிடச்சிரும். அதை தனியாக வச்சுக்கோங்க. இப்போது Aperture ஃபார்முலாவுக்கு நமக்கு என்னென்னா நம்பர் ஆஃப் கிறிஸ்டல் இன்ட்டு பிச்சு. ஸோ ஃபேஸ் டே உங்களுக்கு தெரியும், கிறிஸ்டல்னா என்ன, பிச்சுனா என்ன, கேப்னா என்ன. ஸோ இது நார்மலான திங் தான், அதை நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்படி தெரியாதவங்க நீங்கள் கண்டிப்பாக கூகுள் பண்ணி பாருங்கள். அப்படிலாம் யாராச்சும் சீனியர் இருந்தாங்கன்னா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டேபிள் ஒன்று கொடுத்துருக்கேன். அந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா மிஷின், நம்பர் ஆஃப் கிறிஸ்டல், மேக்ஸிமம் லிமிட், ஓகேங்களா, மேக்ஸிமம் லிமிட் இந்த வேர்டு மைண்டில் வச்சுக்கோங்க. ஃப்ரீக்வன்சி, பிச், ஆக்டிவ் அப்பேச்சர், நியர் ஃபீல்டு. இப்போ நான் 2 டைப் ஆஃப் மிஷின் எடுத்திருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா 16128 பல்சர் உள்ள ஒரு மிஷின், இன்னொரு மிஷின் பார்த்தீங்கன்னா 32128 பல்சர் உள்ள ஒரு மிஷின். இப்போ நம்பர் ஆஃப் கிறிஸ்டல் உள்ள ப்ரோப் என்னென்ன பார்த்தீங்கன்னா 16 கிறிஸ்டல் உள்ள ஒரு ப்ரோப் இருக்குது, 32 கிறிஸ்டல் உள்ள ஒரு ப்ரோப் இருக்குது, 64 கிறிஸ்டல் உள்ள 2 ப்ரோப் என்கிட்ட இருக்குது. இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த டேபிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் கடைசியாக வந்து நான் மெர்ஜ் பண்ணோம், இது அதை பாருங்கள் அதை இதை பாருங்கன்னு சொல்லிட்டு. ஸோ கிளியராக பார்த்துட்டே வாங்க. ஸோ மேக்ஸிமம் லிமிட் நாங்கள் எதுக்காக கொடுத்துருக்கோன்னா, உங்கள் கிறிஸ்டல் உங்கள் ப்ரோபில் வந்து நம்பர் ஆஃப் கிறிஸ்டல் வந்து 16 இருக்குது. பட் மிஷினோட லிமிட் மேக்ஸிமம் 16 தான் பல்ஸ் பண்ண முடியும். அதனால தான் நான் மேக்ஸிமம் லிமிட்டில் 16 கொடுத்துருக்கேன். இப்போ ரெண்டாவது டேபிள் பாருங்கள், ரெண்டாவது லைன் பாருங்கள். நம்பர் ஆஃப் கிறிஸ்டல் ப்ரோபில் வந்து 32 கிறிஸ்டல் இருக்குது ப்ரோபில். அதனால மிஷின் வந்து 32 கிறிஸ்டலையும் பல்ஸ் பண்ணிடாது ஒரே டைமில். மிஷினுடைய கெப்பாசிட்டி வந்து 16 தான். ஸோ இங்கே மேக்ஸிமம் லிமிட் வந்து 16. உங்கள் கையில் 32 கிறிஸ்டல் உள்ள ப்ரோப் இருந்தாலுமே மிஷினுடைய கெப்பாசிட்டி என்ன, 16 தான் பல்ஸ் பண்ணும். அதனால தான் மேக்ஸிமம் லிமிட் நான் 16 கொடுத்துருக்கேன். இப்போ மூணாவது பாருங்கள், 64 கொடுத்துருக்கேன் நம்பர் ஆஃப் கிறிஸ்டல். இப்போ மேக்ஸிமம் லிமிட் 32 தான் கொடுத்துருக்கேன். இப்போ உங்கள் மிஷினுடைய பல்சர் பாருங்கள் 32/128. என்னதான் உங்கள்கிட்ட 64 கிறிஸ்டல் உள்ள ஒரு ப்ரோப் இருந்தாலுமே மிஷினுடைய கெப்பாசிட்டி லிமிட் என்ன, 32 தான் பல்ஸ் பண்ணும். ஸோ அதெல்லாம் 32 கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்தது பாருங்கள், ஃப்ரீக்வன்சி காமன் எல்லாத்துக்குமே 5 MHz கொடுத்துருக்கேன். பிச் வந்து நம்ம சொன்ன மாதிரி 0.6 1.5 0.6 1.5 மாற்றி கொடுத்துருக்கேன். ஸோ ஆக்டிவ் அப்பேச்சர் கால்குலேஷன் ரொம்ப சிம்பிளுங்க. ஆக்டிவ் அப்பேச்சர், ஸோ இந்த மேக்ஸிமம் லிமிட் கொடுத்துருக்கேன்ல. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய ஸ்கேன் பிளான் படி மேக்ஸிமம் நீங்கள் 16 எலமெண்ட்டை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இன்ட்டு உங்கள் பிச்சு போட்டிங்கன்னா உங்களை ஆக்டிவ் அப்பேச்சர் கிடச்சிரும். ஸோ இங்கே 16 × 0.6 9.6 mm வந்து ஆக்டிவ் அப்பேச்சர். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் உள்ள பாருங்கள் 32 × 1.5 mm ஆக்டிவ் அப்பேச்சர் எவ்வளவு 48 mm. ஸோ இதேமாதிரி ஒருவருக்கும் ஆக்டிவ் அப்பேச்சர் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு அந்த ஆக்டிவ் அப்பேச்சரை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு நோட் பண்ணிக்கோங்க. இப்போது நியர் ஃபீல்டு ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கேன், A²/4 lambda. இங்கே ஏன்றது ஆக்டிவ் அப்பேச்சர். ஆக்டிவ் அப்பேச்சர் ஸ்கொயர் டிவைடட் பை 4 × lambda. லேம்டாவோட ஃபார்முலா உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அந்த ஃபார்முலா படி லேம்டா கிடச்சி இங்கே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா நியர் ஃபீல்டு கிடச்சிரும். இப்போ இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் நீங்கள் உல்டாவாக திங்க் பண்ணுங்கள். இப்போ உங்களோட மிஷின் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 32/128 பல்சர். ஓகே, இப்போ உங்கள் ப்ரோப் வந்து 16 தான் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போ உங்கள் ஸ்கேன் பிளானில் 32 வந்து ஃபயர் பண்ண முடியுமா இந்த ப்ரோபுக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா உங்களுடைய நம்பர் ஆஃப் கிறிஸ்டல் அவைலபிளே பார்த்தீங்கன்னா 16 எலமெண்ட் தான் இருக்குது. உங்களுடைய மிஷின் கெப்பாசிட்டி எவ்வளோ 32/128. ஸோ உங்கள் மிஷின் கெப்பாசிட்டியை திங்க் பண்ணி நீங்கள் வந்து 32 எலமெண்ட்ஸ் ஃபயர் பண்ணிங்கன்னா இங்கே அதுக்கு தேவையான எனஃப் கிறிஸ்டல்ஸ் கிடையாது. ஏன்னா 16 தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஃபயர் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன எக்ஸாம்பிள் மெர்ஜ் பண்ணி பாருங்கள்.
இப்போ உங்கள் மிஷின் 32-128க்குள்ள நியர் ஃபீல்டு பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு 888.8 வந்து ஃபோக்கஸ் அந்த நியர் ஃபீல்டு இருக்குனால ஃபோக்கஸிங் பண்ண முடியும். லென்த் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போது உங்களோட ஃபஸ்ட் உள்ளது பாருங்கள் 16-128க்கு எவ்வளோ பண்ண முடியும் 35 தான் பண்ண முடியும். இப்போது மிஷின் ஒரே மிஷினில் ரெண்டு கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 16-128 தான், பிச்சு வந்து 0.6 1.5. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு டேபிள் பாருங்கள், அதில் வந்துட்டு உங்களுக்கு புரியும் 35.5 222.5. ஸோ இதில் நம்பர் ஆஃப் கிறிஸ்டல் எவ்வளவு 16 32 கொடுத்துருக்கேன். பட் மேக்ஸிமம் லிமிட் எவ்வளவு 16 தான். ஸோ இங்கே பிச்சு சேஞ்ச் ஆச்சு, அங்கே நியர் ஃபீல்டு சேஞ்ச் ஆச்சு. இப்போ ரெண்டு மிஷின் எடுத்து நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டேபிள் தான் ஃபிக்ஸ்டு. நீங்களே உங்கள் மூளைக்கு கொஞ்சம் வேலை கொடுங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். சொல்லி கொடுத்து கற்றுக்கிறத விட நீங்களாக கற்றுக்கிறது ரொம்ப நாளைக்கு நிற்கும். ஸோ இது ஒரு ஜஸ்ட்டு ஒரு டியூன் பண்ணி தான் நான் கொடுக்குறேன். நீங்களே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 1.5 மில்லிமீட்டர் இருக்கிற பிச்சை நீங்கள் 2 கொடுத்து பாருங்கள், இல்லை 0.3 கொடுத்து பாருங்கள், என்ன நடக்குது, எவ்வளோ வந்து நியர் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது, மிஷின் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாம் உங்கள் ஓன் ப்ராக்டிஸாக வைக்கும்போது தான் நீங்கள் நிறைய கற்றுப்பீங்க. ரொம்ப நாளைக்கு அது உங்கள் மனசில் இருக்கும். நான் சொல்லிக் கொடுக்குறது ரொம்ப ஈஸி, பட் அது உங்களுக்கு சீக்கிரமாக மறந்துடும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ஓன் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போது நியர் ஃபீல்டை கண்டுபிடிச்சிட்டிங்க. இப்போ இது எங்கே கொண்டு அப்ளை பண்ணுவீங்க? உங்கள் வெல்டு இன்ஸ்பெக்ஷனில் ஜாப் திக்னஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ பர்சனலாக நான் உங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுறேன்னா, நீங்கள் மினிமம் ஒரு 30-50% ஆஃப் உங்கள் ஆக்சுவல் ஜாப்போட திக்னஸ்க்கு வர்ற நியர் ஃபீல்டு அந்த ஆக்டிவ் அப்பர்ச்சர் இருக்குது இல்லைங்களா, அந்த ஆக்டிவ் அப்பர்ச்சர் வந்து உங்களுடைய ஜாப்புக்கு 30-50 அந்த மாதிரி ரேஞ்சுக்குள்ளே கவர் ஆச்சுன்னா நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணுங்கள். பட் இருந்தாலுமே நான் என்னுடைய விஷனில் வந்து நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, எப்போதுமே நீங்கள் எந்த ப்ரோப் எடுத்தாலும் சரி, எந்த கிறிஸ்டல் எடுத்தாலும் சரி, எந்த மிஷின் எடுத்தாலும் சரி, ஆஃப்டர் கேலிப்ரேஷன் உங்கள் டார்கெட்டு பக்கத்தில் ஒரு ரிஃப்ளெக்டரை வச்சு டிடெக்ட் பண்ணி சைஸ் பண்ணி பாருங்கள் எந்த மாதிரி டிடெக்ஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்காக நம்ம வேலிடேஷன் டெமான்ஸ்ட்ரேஷன் எல்லாமே பண்ணுவோம். பட் இருந்தாலும் இது என்னுடைய பர்சனல் அட்வைஸ் ஃபார் எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும். ஸோ இதை நீங்கள் மறக்காமல் பண்ணிவிடுங்க உங்களுடைய ஓன் ப்ராக்டிஸ்க்காக. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே பர்சனலாக நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, நீங்கள் எப்போ எந்த மிஷினை சூஸ் பண்ணாலும் சரி, எந்த கிறிஸ்டலை சூஸ் பண்ணாலும் சரி, உங்களுடைய ஜாப் எந்த அளவுக்கு எந்த பர்சன்டேஜ் ஆஃப் அளவுக்கு கவர் ஆகுது, இதோடைய பெனிஃபிட் என்ன, உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பிஓடி இருக்கும், எந்த அளவுக்கு வந்து ஒரு ரெசல்யூஷன் இருக்கும், இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுற அளவுக்கு பாருங்கள். ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, உங்கள்கிட்ட என்னென்ன ப்ரோப் இருக்குது, மிஷின்ஸ் இருக்குது, ஸோ என்ன ஃப்ரீக்வன்சி ஆஃப் ப்ரோப் இருக்குது, எவ்வளோ பிச்சு உள்ள ப்ரோப் இருக்குது, ஸோ இது வந்து நம்ம ஜாப் மெட்டீரியலுக்குள்ளே பெனிட்ரேட் ஆகுமா. ஸோ ஸ்கேன் பிளான்ன்றது டிஃப்ரெண்ட், அதை நான் அப்புறமா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ சொல்லித்தரேன். ஸோ இந்த பேராமீட்டர் மினிமம் பேராமீட்டர்ஸ் எல்லாமே உங்கள் ஜாப்போடைய பிஓடி அண்டு ரெசல்யூஷன் அண்ட் சென்சிட்டிவிட்டி இது எல்லாமே எந்த அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க பர்சன்டேஜை அப்படின்றது பாருங்கள். ஸோ இது எந்த அளவு ஒரு டீம் ஒர்க்குன்னு சொன்னாலிங்கன்னா, ஃபஸ்ட்டு இதுமாதிரி எந்த டீம் வந்து நல்லா க்ரோத் பண்ணுதோ உங்களோட பர்சன்டேஜை அந்த டீமை சூஸ் பண்ணி உங்கள் ஜாப்பை பண்ணிங்கன்னா, ஸோ பர்ஃபெக்ட் டிடெக்ஷன் பர்ஃபெக்டாக உங்களுக்கு ரெசல்யூஷன் இருக்கும். ஸோ பிஓடி இன்க்ரீஸ் ஆகும், எந்த பிரச்சனைக்காவது நீங்கள் ஈஸியாக ஜாப் பண்ணலாம் பிஏடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பார்த்த எல்லாருக்கும் வந்து என்னோடய பர்சனல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ சாரி ரொம்ப நாள் நான் வீடியோ போடாமல் இருந்ததுக்கு இங்கே என்னோடய பர்சனல் இஷ்யூ இருந்தனால போட முடியல. இதுக்கப்புறம் கண்டினியூவாக நான் போட முடியும்னு ட்ரஸ்ட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ நம்ம புதுசாக இப்போ ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இல்லாதவங்க கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்கும் கொடுக்குறேன். ஸோ மேக்ஸிமம் லிமிட் தாண்டும் போது நான் அனதர் குரூப் ஒன்று ஓப்பன் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ மேக்ஸிமம் இருக்கிறவங்க யூஸ் பண்ணுங்கள். அப்படிலாம் நெக்ஸ்ட் குரூப்பு நான் ஓப்பன் பண்ணி அடுத்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், ஜாயின் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ வெரி மச். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.